Hi aspirants, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th standard bookல இருக்கக்கூடிய ஒரு poem The Stick Together Families written by Edgar Albert Guest. ஓகேங்களா? Edgar Albert Guest பத்தி நீங்க previous poemsல நிறைய பார்த்திருப்பீங்க. சோ இதுல அவரை பத்தி எதுவுமே கொடுக்கல. நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயம் குள்ள என்டர் ஆகிடலாம். The Stick Together Families அப்படின்ற நேம் கேட்கும் போதே நமக்கு தெரிய வந்திருக்கும் இந்த போயம் எதை பத்தினது அப்படின்றது. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியை பத்தினது தான் இந்த போயம். ஓகேங்களா? இப்போ இந்த காலத்துல எல்லாருமே வந்து மோஸ்ட்லி தனித்தனியா தான் எல்லாருமே ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எங்குமே நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ல என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு, எவ்வளோ லவ் எவ்வளோ கேர் எல்லாமே வந்து ஃபேமிலிஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்க, என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றதான் இந்த போயம்ல கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா. சோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த போயம்ல சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாமா? The stick together families are happier by far. ஓகேங்களா? இங்க happier by far அப்படின்றது happier by far அப்படின்றது ஒண்ணும் இல்ல, happiest. அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன்ஸ் யார் அப்படின்னாக்கா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கிற பர்சன்ஸ் தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, than the brothers and the sisters who take separate highways. இங்க நிறைய மெட்டஃபர் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதாவது இன்டைரக்டா ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அங்க செப்பரேட் ஹைவேஸ் அப்படின்றது ஒண்ணும் இல்லை, எல்லாருமே தனித்தனியா போயிடுவாங்க இல்லையா, தனித்தனியா வேற பார்த்து சூஸ் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியா போறதுதான் வந்து இங்க செப்பரேட் ஹைவேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இதுல வந்து brothers and sisters அப்படின்னா தனித்தனியா போறவங்களை விட இந்த ஃபேமிலில ஒன்னா ஒத்துமையா இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. Or the gladdest people living in the wholesome folks who make a circle at the fireside அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப கிளாடஸ்ட் அப்படின்னாலும் ஹாப்பியஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஹாப்பியஸ்ட் பர்சன்ஸ் யாரு அப்படின்னா ஒரு ஒரு ஹோல்சம் ஃபோக்ஸ், அதாவது ரொம்ப நல்ல குணம் படைத்தவர்கள் தான் ஹோல்சம் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோக்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பீப்புள். ஓகேங்களா? அதாவது நல்ல குணம் படைத்த பீப்புள்ஸ் யாரு அப்படின்னா ஒரு ஃபேமிலியில இருந்துகிட்டு ஒரு ஃபயர் சைடு, ஒரு அதாவது இங்க பாருங்க, ஃபயர் சைடு அப்படின்னா எல்லாருமே இப்போ ஒரு ஃபேமிலியா இருக்கும், அதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எல்லாருமே மீட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லாரும் கும்பலா உட்காந்துக்கிட்டு மீட் பண்ணிட்டு அவங்கவுங்க நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணி பேசிப்போம் இல்லையா, அத மாதிரிதான் சொல்றாங்க. ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அதுல உட்காந்து யாரெல்லாம் வந்து ஒத்துமையா இருக்காங்களோ அவங்கதான் வந்து நல்ல குணம் படைத்தவர்கள், அவங்கதான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தட் நோ பவர் பட் டெத் கேன் பிரேக் அப்படின்றாங்க. இப்படி ஃபயர் சைட்ல உட்காந்து பேசிக்கிட்டு ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க இல்லையா, அவங்க யார் அப்படி, அவங்களெல்லாம் வந்து டெத்தால மட்டும்தான் பிரிக்க முடியும், எந்த ஒரு சக்தியாலையுமே அவங்கள பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, சர்க்கிள் அட் த ஃபயர் சைட் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். ஒன்னும் இல்ல, இப்போ ஒரு கேம்புக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபார்ம் பண்ணி நடுவில் வந்து ஒரு ஃபயரை வந்து மேக் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியா சுத்தி உட்காந்து பேசுவோம் இல்லையா, அதுதான் இங்க மீன் பண்ணி சொல்றாங்க. அதே நம்ம ஃபேமிலிஸ்ல அப்படி பண்ண போறது இல்ல, ஆனாலும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருமே ஒத்துமையா இருப்போம் இல்லையா, சோ அதுதான் வந்து சர்க்கிள் அட் த ஃபயர் சைட் அப்படின்னு சொல்றாங்க. அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுறதுதான் வந்து மீன் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? And the finest of conventions ever held beneath the sun. இங்க finest of conventions அப்படின்னா மீட்டிங்ஸ், கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா மீட்டிங்ஸ். இங்க மீட்டிங் கன்வென்ஷன் ஹால் அப்படின்லாம் கூட நம்ம நிறைய பார்த்திருப்போம், அதான் வந்து மீட்டிங்ஸ் தான் வந்து கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எவர் ஹெல்ட் beneath the sun, அதாவது சன்னுக்கு கீழே beneath the sun அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த வேர்ல்டு தான் மீன் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது இந்த வேர்ல்டுலயே ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியில இருக்கவங்க ஒரு நல்ல ஒரு மீட்டிங்கை வந்து மேக் பண்றது, அதாவது எல்லாரும் ஒத்துமையா உட்காந்து பேசுறது தான் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப ஃபைனஸ்ட், ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் த லிட்டில் ஃபேமிலி கேதரிங்ஸ் வேர் த பிஸி டே இஸ் டன். அந்த கன்வென்ஷன்ஸ் சொன்னாங்க இல்லையா, அது எப்ப நடக்கும் அப்படின்னா லிட்டில் ஃபேமிலி கேதரிங் எப்ப நடக்கும் அப்படின்னா when the busy day is done, அதாவது எல்லா நம்மளுடைய பிஸி டே, அதாவது வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், அதாவது எல்லாருமே அவங்க வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு
தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் மாதிரி உட்காந்து பேசுவோம் இல்லையா, அதாவது அவங்களுடைய பிஸி டே, அவங்களுடைய வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட ஒரு டைம் ஒதுக்குவாங்க இல்லையா, அப்போதான் வந்து அந்த கன்வென்ஷன்ஸ் அந்த மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மீட்டிங்னா ரொம்ப ஃபார்மலான மீட்டிங் கிடையாது, நம்ம அம்மா அப்பா எல்லாருமே ஒன்னா உட்காந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணி பேசிக்கிறது தான் அங்க மீட்டிங் சொல்றாங்க. There are rich folks, there are poor folk who imagine they are wise. இங்க பாருங்க, rich folk, poor folk அப்படின்னா ஒண்ணும் இல்ல, rich people, poor people அவங்களதான் அப்படி சொல்றாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்கதான் ரொம்ப புத்திசாலி. wise அப்படின்னா ஸ்மார்ட், ரொம்ப அறிவாளி புத்திசாலின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களதான் வந்து wise சொல்றாங்க. இங்க நிறைய ரிச் பீப்புள் இருக்காங்க, புவர் பீப்புள் இருக்காங்க, அவங்கதான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. and they are very quick to shatter all the little family ties. பொதுவாகவே இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த லிட்டில் ஃபேமிலி டைஸ் எல்லாம் வந்து ஷேட்டர் பண்ணுவாங்களாம். அதாவது ஷேட்டர்னா க்ளோஸ் பண்றது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப சின்ன சின்ன வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. ஏன்னா வீடே சின்னதா இருக்கும்ன்றப்போ நம்ம எல்லா ஃபேஸையும் பார்த்துதான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். சோ இந்த புவர் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, பெரிய வீடு அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லிட்டில் ஃபேமிலில இருக்கிற டைஸ் அப்படின்னா டைஸ் அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்ஷனை தான் சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த ஃபேமிலிஸ்ல இருக்கிற ஒற்றுமை வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. each goes searching after pleasure in his own selected way. அதாவது searching after pleasure, எல்லாருமே எப்ப இந்த ஹாப்பினஸ் எல்லாமே முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான ஹாப்பினஸை வந்து வெளியில தேடும் போதுதான் முடியுதுன்னு சொல்றாங்க. ஆனா ரியல் ஹாப்பினஸ் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு, ஆனா அது எல்லாமே வந்து வெளியில தேடுறாங்களாம். each with strangers like to wander and with strangers like to play. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட விளையாடாம வெளியில இருக்கிற சில நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் பண்றாங்களாம். ஃபைன் பண்ணி அவங்க கூட விளையாட போறது, அவங்க கூட வந்து வெளியில போறது. வேண்டர் அப்படின்னா வெளியில ஊர் சுத்துறது, சும்மா ஷாப்பிங் போறது அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு தெரியாத அறிமுகம் இல்லாதவங்களை தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். But its bitterness the harvest and its empty joy they find. அப்படி வெளியில ஒரு புது நபரை வந்து நம்ம புது நபரை யோசிச்சு அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க கூட ஊர் சுத்துறது மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு எம்டி ஜாய் தான் கிடைக்குது. அதாவது ஜாய் கிடைக்கல. ஓகேங்களா, எம்டி ஜாய்னா நாட் அ ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வெறும் இந்த கசப்பான அனுபவங்களையும், அதாவது கஷ்டத்தை மட்டும்தான் வந்து அறுவடை செய்வாங்களாம். இங்க பிட்டர்னஸ் அப்படின்றது சாரோ தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா, சாரோ தி ஹார்வெஸ்ட்னா உங்களுக்கே தெரியும், அறுவடை பண்றது. சோ இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அம்மா அப்பா, அவங்க கூட விளையாடாம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வெளியில போய் புது நபர்கள், அதாவது நமக்கு அறிமுகமே இல்லாதவங்க நிறைய பேரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க கூட வெளியில சுத்துறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சாரோ தான் கிடைக்குதான். அதாவது சாரோவை தான் அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்றாங்களாம். அதனால அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க, கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. For the children that are wisest or the stick together kind. Also இந்த சில்ட்ரனுக்குலாம் என்னன்னா, இந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்னா அது ஸ்டிக் டுகெதர் கைண்ட்ல மட்டும் தானா. ஓகேங்களா, there are some who seem to fancy for gladness they must roam. ஓகேங்களா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேன்சிக்காக, அதாவது ஒரு பேருக்காக சும்மா ஒரு ஜாலியா போகணும் வரணும் அப்படின்ற ஒரு ஃபேன்சினா வெளிப்பாடுக்காக. ஓகேங்களா, ஒரு ஃபேன்சிக்காக வந்து இந்த ஹாப்பினஸ் எல்லாம் வந்து வெளியில தேடிக்கிறாங்களா, வெளியில இருக்கிற பீப்புள்ஸ் கூட பூ சுத்துறது மூலியமா அந்த ஒரு ஃபேன்சிக்காக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. that for smiles that are the brightest they must wander far from home. That for smiles that are the brightest they must wander far from home. ஓகே, இப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, wander far from home, அதாவது வீட்டை விட்டு வெளியில போனாதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்களா நினைச்சிட்டு வீட்டுல இல்லாம வெளியில போய் சுத்துறாங்களாம். and that the strange friend is the true friend and they travel as far as stray. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட், அதாவது நமக்கு புதுசா கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை வந்து தேடி அலையிறாங்களாம். இப்ப ஆஸ்ட்ரே அப்படின்னா தொலைகிறது, எங்க பார்த்தாலும் அவங்களை தேடி அப்புறம் கடைசியில அவங்களே தொலைஞ்சிருவாங்க. They waste their lives striving for a joy that's far away. கடைசியில அவங்க லைஃபையே அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்களாம். எப்படின்னா, வெளியில நிறைய பீப்புள்ஸை நான் ஃபைன் பண்றேன், எனக்கு வந்து ஒரு ட்ரூவான ஒரு பர்சன் கிடைக்கணும், ட்ரூவான ஒரு பர்சன் கிடைக்கணும்ட்டு
வெளியில எல்லாரையுமே தேடி கடைசி அவங்க லைஃபே வந்து வேஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைவிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, தேடி அலையிறது தான் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார் அவேனா தூரமா போறது. But the gladdest sort of people when the busy day is done, or the brothers and the sisters who together share their fun. ஓகேங்களா? இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆனா உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு அப்படின்னா அவங்களோட பிஸி டே, அதாவது அவங்களுடைய வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரீயா இருக்க டைம்ல அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட அவங்க சில விஷயங்களை, அதாவது ஸ்கூல் போயிட்டு வரவங்க ஸ்கூல் போயிட்டு வந்து, காலேஜ் போயிட்டு வந்து சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும் அவங்களுடைய சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது மூலியமா தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? It's the stick together family that brings the joy of earth. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சந்தோஷமான குடும்பம் அப்படின்ற ஒரு வெற்றியை வந்து பெறுது அப்படின்னு சொல்றாங்க. That hears the sweetest music and that finds the finest myth. சோ இப்படி இருக்கக்கூடிய ஃபேமிலி தான் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? It's the old home roof that shelters all the charm that life can give. இந்த old home roof அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஹோம் தான் சொல்றாங்க. அந்த ஹோம்ல தான், அதாவது ஹோம் தான் வந்து ஷெல்டர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஹோம்க்கு கீழே தான் வந்து எல்லா சந்தோஷமும் இருக்கு, அதாவது வீட்டுக்குள்ளதான் எல்லா சந்தோஷமும் இருக்கு அப்படின்றதுதான் வந்து அந்த ரூஃப் கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. There you find the gladdest playground, there the happiest spot to live. அதாவது அந்த வீடு தான் சொல்றாங்க, அந்த வீடு தான் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பிளே கிரவுண்ட் தான் நம்ம விளையாடுறதுக்கு, அப்புறம் ஒரு ஹாப்பியஸ்ட் ஸ்பாட்டும் கூட. ஓகேங்களா? And oh weary wandering brother, if contentment you would win. ஓகேங்களா? If contentment you would win, come you back onto the fireside and be comrade with your kin. comrade அப்படின்னா ஒண்ணுல நமக்கே தெரியும், ஃப்ரெண்ட். ஓகேங்களா? கின் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க, நெய்பர்ஸ் தான் வந்து கின் அப்படின்னு சொல்லுவோம். சோ அண்ட் weary அப்படின்னா டயர்டு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஓகே பிரதர், நீ வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, அதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து நிறைய உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூ ஃப்ரெண்ட் எல்லாம் தேடி ரொம்ப டயர்டா இருப்ப. கடைசியில நீ என்ன பண்ணி ஆகணும்னா, இந்த ஒரு ஃபயர் சைடு, அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் சைடுக்குள்ளதான் வந்தாகணும், வந்து எல்லாருமே நம்ம ஒத்துமையா தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போயமை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த போயம் ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியில தான் வந்து ஹாப்பினஸ் இருக்கு. வெளியில நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய புதுசா நிறைய பேரை கண்டுபிடிக்கிறோம், தேடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல சந்தோஷமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் இந்த போயம் ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல். கிளாசரி பாருங்க. கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா சொல்லியிருந்தோம் இல்லையா, மீட்டிங், அதாவது லார்ஜ் ஃபார்மல் மீட்டிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் அ சிமிலர் இன்ட்ரெஸ்ட், அதாவது சிமிலர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் ஃபார்ம் பண்றதுதான் வந்து கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேட்டர் அப்படின்னா பிரேக் பண்றது, பிரேக் சடன்லி இன் வெரி ஸ்மால் பீசஸ். ஆஸ்ட்ரே அப்படின்னா ஃபார் அவே ஃப்ரம் த கரெக்ட் பாத் ஆர் கரெக்ட் வே ஆஃப் டூயிங் சம்திங், அதாவது நல்ல விஷயத்துல இருந்து வெளியே தள்ளி தொலைஞ்சு போறது தான் வந்து ஆஸ்ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. மித் அப்படின்னா லாஃப், ஹியூமர் ஆர் ஹாப்பினஸ். காம்ரேட் அப்படின்னா ஃப்ரெண்ட். ஓகே, இந்த போயமை பேஸ் பண்ணி சில क्वेश्चन ஆன்சர்ஸ்லாம் உங்க புக் பேக்லயே கொடுத்திருப்பாங்க, அதுல ஆன்சர்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம். The gladdest people living are the wholesome folks who made a circle at the fireside that no power but death can break. Who are the gladdest people living? Gladdest people அப்படின்னா சந்தோஷமான பீப்புள்ஸ் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, they stick to live together as a loving and united family. அதாவது இந்த ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்து கிளாடஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேர் டு தே கேதர், அதாவது அவங்க எங்க கேதர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஒரு ஃபயர் சைட்ல தான் கேதர் பண்ணுவாங்க. தி கேதர் அரௌண்ட் த ஃபயர் சைடு, அதாவது ஒரு கேம்ப்ல நம்ம போனோம்னா நடுவுல நெருப்பை பத்த வச்சுட்டு சுத்தி உட்காந்துப்போம் இல்லையா, சோ அந்த மாதிரிதான் வீட்டுல அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த ரெஃபரன்ஸை கொடுத்து அந்த அளவுக்கு எல்லாருமே ஒத்துமையா உட்காந்துருப்போம் அப்படின்றதுக்காக இதை ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வாட் கேன் பிரேக் தேர் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்லி டெத், எதாலையுமே எந்த பவராலையுமே அவங்களுடைய யூனிட்டிய இது பண்ண முடியாதா, only death can break their unity. And the finest of conventions ever held beneath the sun are the little family gatherings when the busy day is done. When do they have their family gatherings? அவங்களோட family gatherings எப்ப வச்சுப்பாங்க அப்படின்னா,
அவங்களோட பிஸி டே எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். வேர் டு தே ஹாவ் தேர் ஃபேமிலி கன்வென்ஷன்ஸ், எங்க வைப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி ஹோம்ல தான், அவங்கள வீட்டுல தான் சின்ன சின்ன மீட்டிங்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த போயட் மீன் பை ஃபைனஸ்ட் கன்வென்ஷன்ஸ்? ஃபைனஸ்ட் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா ஹாப்பியஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபேமிலி கேதரிங்ஸ் தான் வந்து ஃபைனஸ்ட் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. There are rich folk, there are poor folk who imagine they are wise and they are very quick to shatter all the little family ties. What do the rich and poor folk imagine themselves to be? அவங்களை என்னவா இமேஜின் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க தான் ரொம்ப வைஸ், அதாவது அவங்க தான் ரொம்ப ஸ்மார்ட், புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. What do they do to their families? அவங்க ஃபேமிலிக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா break or destroy family ties. அதாவது இப்படி இமேஜின் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் இல்லாம தனித்தனியா இருக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம் நினைச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலிஸ்க்கு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிஸ் இருக்க டைஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களாம். Whom does they refer to? They refer to the rich and poor people. They அப்படின்றவங்க வந்து rich poor, அதாவது இந்த ஸ்டான்ஸால இந்த ரெண்டு poetic lines கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டான்ஸால they எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுல rich and poor people தான் வந்து ரெஃபர் பண்ணுது. There are some who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are the brightest they must wander far from home. Why do they roam? அப்படி கேக்குறாங்க. ஏன் அவங்க வெளியில போய் சுத்துறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா happiness is found away from them home, அதாவது வீட்டுக்குள்ள எந்த சந்தோஷமும் இல்ல, வெளியில தான் எல்லா சந்தோஷமும் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வெளியில போறாங்க. According to them, when do they get bright smiles? அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா when they wander far from home, அதாவது வீட்டை விட்டு வெளியில போனாதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. But the gladdest sort of people when the busy day is done are the brothers and the sisters who gather share their fun. Who are the gladdest people? இங்க gladdest, இங்க happiest people யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட brothers and sisters கூட ஒத்துமையா எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க இல்லையா, ஷேர் பண்ணி அங்கே அவங்க கூட வாழ்றாங்க இல்லையா, அவங்கதான் வந்து ரொம்ப சந்தோஷமான பீப்புள். when do they share their fun? அவங்க எப்போ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதாவது அவங்களோட பிஸி டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரிங்களா. when the busy day is done. What does who refer to? who யார ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது sisters who together share their fun அப்படின்னா brothers and sisters தான் வந்து whoன்றது ரெஃபர் பண்ணுது ஓகேங்களா. Next, it's a stick together family that wins the joys of it, that hears the sweetest music and finds the finest myth. Who wins the joys of it? அதாவது இந்த எர்த்ல யார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றத யார் சொல்றாங்க அப்படின்னா இந்த யுனைடெட் ஃபேமிலி, அதாவது இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கவங்க தான் இந்த ஜாயை வந்து வின் பண்ணுவாங்க. How do they find their joy? They find their joy by staying together and sharing happiness. அவங்களோட சந்தோஷத்தை எப்படி தேடுறாங்கன்னா இப்படி அவங்க கூடயே இருந்து, அதாவது இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறது மூலியமா தான் அந்த சந்தோஷத்தை அவங்க அடைய முடியும்னு சொல்றாங்க. What does the poet mean by stick together family? Poet என்னன்னு இதை டிஃபைன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா it means a family that stays united and supported each other. அதாவது stick together ஃபேமிலிக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு poet சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே யூனிட்டா இருந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறது தான் stick together family அப்படின்னு poet சொல்லியிருக்காரு. ஓகே, போயம் முடிஞ்சிச்சு. இப்ப போயம்ல இருக்க சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பாத்துக்கலாம். செகண்ட் லைன்ல பாருங்க, then the brothers and sisters who take separate highways. இங்க செப்பரேட் ஹைவேஸ்ன்றது என்ன சொல்லிருக்காங்கன்னா செப்பரேட் பாத், அதாவது அவங்கவுங்க தனித்தனி வழியில போவாங்க இல்லையா, அதுதான் வந்து செப்பரேட் பாத் அப்படின்னு ஹைவேஸ் சொல்லியிருக்காங்க. சோ இன்டைரக்டா சொன்னதுனால இது மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் a circle at the fireside. இங்கேயும் அதுதான், இங்க circle at the fireside அப்படின்னா உண்மையாலுமே ஒரு ஃபயர் சைடுக்கு முன்னாடி உட்காந்து யாருமே இது பண்ண போறது இல்ல, சும்மா ஒரு வீட்டுல ஒரு ஹால்ல சோஃபால உட்கார்றதோ இல்ல வெளியில உட்கார்றதோ உட்காந்து எல்லாருமே உட்காந்து பேசுறதுதான் வந்து அங்க அப்படி மீன் பண்ணிருப்பாங்க. சோ ஃபயர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா மீன் பண்ணிருப்பாங்க. சோ இது மெட்டஃபர். ஹைப்பர்போல் and the finest of the conventions ever held beneath the sun. பாத்தீங்களா, இந்த எவர் ஹெல்ட் இந்த beneath the sunக்கான மீனிங் என்னன்னா வேர்ல்டு, அதாவது வேர்ல்டுலயே ஓகேங்களா, வேர்ல்டுல எது பெரிய கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அந்த மாதிரி இந்த ஃபேமிலி மீட்டிங்ஸ வேர்ல்டுல பெஸ்ட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால
சொல்ல முடியாது. சோ இங்க கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க, மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சோ இது ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவோம். Or the little family gatherings when the busy day is done. அதாவது இங்க busy day is done அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃப்ரீ டைம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து இமேஜரி. இங்க ரிச் ஃபோக் புவர் ஃபோக், அதாவது ரிச் புவர் அப்படின்ற ஒரு ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் சேம் லைன்ல வந்துருக்கு. ஓகேங்களா? சோ இது ஆப்போசிட்ஸ் அப்படின்றதுனால இது ஆன்டிதசிஸ்ல வரும். நெக்ஸ்ட் ஃபேமிலி டைஸ். இங்க ஃபேமிலி டைஸ் அப்படின்றது ஃபேமிலி வந்து யுனைட்டடா இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சோ இது மெட்டஃபர். அதாவது ஒரு விஷயத்த இன்டைரக்டா கம்பேர் பண்ணாங்கன்னா அது மெட்டஃபர்னு சொல்லுவோம். இதே ஆஸ் லைக் அப்படின்னு யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணிருந்தாங்கன்னா இதை வந்து சிமிலின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட்ஸ் பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட். அதாவது இங்க பிட்டர்னஸ் நான் நடத்தும் போது சொல்லியிருந்தேன். பிட்டர்னஸ் அப்படின்றது கசப்பு அப்படின்றது கிடையாது, சாரோ, அதாவது அவங்களுடைய துக்கங்களை தான் வந்து பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. சோ இது மெட்டஃபர்ல வரும். இங்க எம்டி ஜாய் அப்படின்ற இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்கு. ஓகேங்களா? எம்டி ஜாய், இங்க எம்டியை பிரிச்சுக்கோங்க. இங்க ஜாய், எம்டி அப்படின்னா நாட். ஓகேங்களா? ஜாய்னா ஹாப்பினஸ். சோ ரெண்டு ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் பக்கத்துலயே வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேஸ், அதாவது தேர் ஆர் ரிச் ஃபோக் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். ஓகேங்களா? தேர் ஆர் புவர் ஃபோக் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். இந்த ரெண்டு ஃப்ரேஸ்லயுமே தனித்தனியா தான் இந்த ரிச் புவர் அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. இப்படி வந்துருந்துச்சுன்னா ஆன்டிதசிஸ்ல வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க பக்கத்துலயே வந்திருக்கு. அதாவது ஒரே ஃப்ரேஸ்ல ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா இது ஆக்சிமோரான்ல வரும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இங்க பிஸி டே இஸ் டன், when the busy day is done சொல்லிட்டு ரெண்டு இங்கேயும் வந்திருக்கும், ரெண்டு இடத்துல வந்திருக்கு. சோ இது வந்து ரிப்பீட்டேஷன். ஓகேங்களா? அண்டர்லைன்ல இருக்கு. ஓகே, இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸை பத்தினா ஒரு அடுத்த லாஸ்ட் ஸ்டான்ஸா, இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ். அதாவது இங்க ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி வின் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஃபேமிலி வின் பண்ணது. ஓகேங்களா? ஒரு பர்சன் அது வின் பண்றது ஒரு பர்சனுக்கு உண்டான ஆட்ரிபியூட். அத ஒரு ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. சோ இது பர்சனிஃபிகேஷன். ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக். ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அப்படின்னா இங்க ஒரு ஹியர் அப்படின்னாலே ஒரு கேட்கிற திறனை வந்து தூண்டுது இல்லையா? சோ அது இமேஜரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிற சிக்ஸ் சென்ஸ்ல ஏதாவது ஒரு சென்ஸை தூண்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க ஹியரிங் சென்ஸ் தோன்ற மாதிரி இருக்கு. ஓல்டு ஹோம் ரூஃப், இங்க பாருங்க அதே மாதிரி இங்க ஓல்டு ஹோம் ரூஃப் அப்படின்றது நம்ம ஹோமை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது இன்டைரக்டா. ஓகேங்களா? ரூஃப் அப்படின்னாலே ஹோமை தான் இண்டிகேட் பண்ணுது. சோ இது மெட்டஃபர். நெக்ஸ்ட் ஃபயர் சைடு. ஃபயர் சைடு அப்படின்னாலுமே என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல மீட் பண்றோம் இல்லையா, அந்த மீட்டிங் பிளேஸ் தான் வந்து ஃபயர் சைடு அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. சோ இதுவும் வந்து மெட்டஃபர். ஓகே, அவ்வளவுதான் இந்த போயம். தேங்க்யூ.